எங்களை ஒரு கஷ்டம் இல்லாம இவ்வளவு தூரம் படிக்க வச்சு கூட்டிட்டு வந்திருக்காரு. யாருக்கிட்டையும் கையெண்டு நின்றது இல்லை. எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு வீடு வாங்கி அதுல அப்பாவும் அம்மாவையும் உட்கார வச்சு பார்க்கணும். அதுதான் என்னோட ஆசை. எப்பவுமே சிரிச்ச முகத்துல போய் எங்க கூட ஜாலியா பண்ண அந்த கஷ்டத்தை ஒரு நாள் கூட முகத்துல காட்டினதே கிடையாது. உன்னை இவ்வளவு தூரம் நான் கூட்டிட்டு வந்து விட்டுட்டேன், நீ காலேஜுக்கு போறதுதான் நான் பார்க்கணும், பார்த்துட்டேன்னா நான் கண் மூடிடுவேன்னு வேறு. எப்பவுமே காலேஜ் போக மாட்டேன், இல்லைன்னா வேலைக்கு போயிடலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து கடவுளா பார்த்தா அவர் அனுப்பியிருக்காரு நான் நினைக்கிறேன். இன்னொரு அப்பாவா எனக்கு அவரு ஹெல்ப் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்தது விஜய் சேதுபதி சாரும் தனுஷ் சாரும் தான் ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணாரு. அந்த லெட்டரை பார்த்துட்டு முதலாளா எங்களுக்கு காசு அனுப்பினது ரஜினிகாந்த் சார் தான். அப்பா வந்து திடீர்னு அதுவும் நான் 11th படிச்சுக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு விழுந்துட்டேருன்னு சொன்னோன்னே ஒரு மாதிரி இருந்தது. அம்மாவுக்கு ரொம்ப சொல்றேன். ஏன்னா அப்பா எப்படி இருக்காதுக்கா ஒரு சப்போர்ட்டு அம்மா நீங்க நான் அப்பாவையும் வச்சு பார்த்துக்கோ. அதனால எப்பவுமே அப்பா எங்க கூட இருப்பார். ரியல் ஒன் வாய்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜீவிகா. இன்னைக்கு இந்த இன்ட்ராக்ஷன் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா 20 ஆண்டுகளுக்கும் மேல தமிழ் சினிமால நகைச்சுவையில கலக்கிய போண்டாமணி அவருடைய மகள் கிட்ட தான் இன்னைக்கு இந்த இன்ட்ராக்ஷன் இருக்க போகுது. ஸோ வி ஆர் வித் சாய் குமாரி. ஹாய். ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ 12th எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ ரிசல்ட்ஸ்லாம் வந்தாச்சு. ஃப்ரீயா இருக்கா மைண்டு? கேள்விப்பட்டோம் நீங்க 600க்கு 400 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க. அதுவும் நீங்க உங்க ஃபேமிலி இருக்கிற சிச்சுவேஷன்ல நீங்க இவ்வளோ மார்க் எடுத்தது வந்து உண்மையாவே வெரி வெரி கிரேட். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இருக்குன்னு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்துச்சு. பப்ளிக் எக்ஸாம் மார்க் வரணும், அப்புறம் காலேஜ் இதுவாகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்ட் வந்த பிறகு கொஞ்சம் ரிலீஃபாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அப்பா வர உடம்பு சரியாமல் இருந்ததில்ல, காலேஜ் போவேனா இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் இதுவாக டென்ஷனில் இருந்தேன். அப்போ தான் ஐஸ்வரி கணேஷ் சார் வந்தார். அவர் வந்து சொன்னார், அப்பா ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணோட படிப்பு செலவும் வேலைக்கு போகிற இதுவும் நான் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் அவருக்கு எந்த காலேஜ் பிடிக்குதோ நான் அங்கேயே நானே சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் அப்பா நான் காலேஜ் போவேன் அப்படின்னு கொஞ்சம் இதுவாக இருந்தேன். அப்புறம் மார்க் வந்த பிறகு அவர் கால் பண்ணி சொன்னேன், அவரை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் வந்து கூப்பிட்டாரு. போய் பேசி அப்புறம் அட்மிஷன் போட சொன்னார். நான் கேட்ட அதே கோர்ஸ்லேயே எனக்கு கொடுத்தாரு. அதனால நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ ஒருவேளை அப்பா வந்து நல்லா இருந்திருக்காரு அப்படின்னா அப்பாவும் இதே தான் பண்ணியிருப்பாரு. இப்போ அதே நிலையில தான் அவரு உங்களுக்கு இதை பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு நீங்க எந்த அளவுக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து உண்மையிலே சொல்ல முடியல எனக்கு. ஆனா வந்து அப்பா வந்து இந்த மாதிரி நிலைமையில இருக்கும் போது எனக்கு இன்னொரு அப்பாவா இருந்திருக்காரு அவரு. நான் நினைச்சு பார்க்கல, நான் போக மாட்டேன், காலேஜ் போக மாட்டேன், இல்லைன்னா வேலைக்கு போயிடலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து கடவுளா பார்த்து அவர் அனுப்பியிருக்காரு நான் நினைக்கிறேன். இன்னொரு அப்பாவா எனக்கு அவரு. அதெல்லாம் அவருக்கு நான் எவ்வளோ நன்றி கடன் பட்டாலும் எனக்கு தீராது. அதுக்காக அந்த மாதிரி நான் ஒரு இது பார்க்கணும்னா இன்னும் நல்லா படிக்கணும். சின்ன வயசுல இருந்து நீங்க ஒரு ஆம்பிஷன்ல வளர்ந்துருப்பீங்கல்ல, ஓ அப்பா நம்மளை இதை படிக்க வைப்பாரு காலேஜ்ல அப்படின்னு, அப்படி நீங்க என்ன யோசிச்சு வளர்ந்தீங்க? சின்ன வயசுல இருந்தே நான் டாக்டர் படிக்கணும்னு தான் நினைச்சிட்டு சின்ன வயசுல இருந்தே ஆம்பிஷனோட படிச்சுக்கிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷன் இந்த ஸ்கூலுக்கு வந்தோடனே இந்த ஸ்கூல்ல அந்த டாக்டருக்கான அந்த குரூப் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பியூர் சயின்ஸ் குரூப் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி அதால சரின்னு என்ன பண்ணலான்னு பார்த்த பிறகு இந்த குரூப் இதுவாக நல்லா இருக்கும், நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொன்னாங்க. சரி இதை எடுப்போன்ட்டு இந்த குரூப் எடுத்தேன். காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் குரூப் தான் எடுத்தேன். அப்பா வந்து பிஃபோர் உடம்பு சரியில்லாமல் நல்லா இருந்தப்போ உங்களுக்கு ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன் இருந்திருக்கும், நல்லா இருந்திருப்பீங்க, ஹாப்பியா இருந்திருப்பீங்க. பட் அப்பா கொஞ்சம் இப்படி படுத்ததுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபேமிலி வந்து டவுன் ஆச்சு? அந்த டைம்ல வந்து யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா? அப்ப வந்து நான் வந்து 11th படிச்சு எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருக்கேன் நினைக்கிறேன். அப்ப எக்ஸாம் எழுதிட்டு நான் வர்றேன், அப்பாவுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஞாபகம் அதுதான் இருந்தது. அதுக்கப்புறம் மீண்டும் வந்தாரு. திடீர்னு இந்த 12th தான் கொஞ்ச நாளா ரொம்ப உடம்பு சரியாம 2 கிட்னியும் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு, சொன்னாலும் கேட்காம போனாரு. அடுத்த நாள் அதுவும் அது என் பர்த்டேக்கு முந்தின நாள் உடம்பு சரியாம ஆஸ்பத்திரியில இருந்தாரு. என் பர்த்டே கொண்டாடணுன்றதுக்காக அவர் அடுத்த நாளே வந்துட்டாரு வீட்டுக்கு வந்துட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் அப்பாவுக்கு மூச்சு தரல, நான் ஸ்கூலுக்கு கிளம்ப மூச்சு தராரு அந்த மாதிரி வந்ததுனால ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்போ வந்து அப்பாவோட நண்பர்கள் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அதுதான் இப்போ வரையும் இருந்தா. இவ்வளோ நாள் அப்பா வந்து உடம்பு சரியாம இல்லாம இருந்தோம், எங்களை ஒரு கஷ்டம் இல்லாம இவ்வளோ தூரம் படிக்க வச்சு கூட்டிட்டு வந்திருக்காரு. யாரு
யார்கிட்டயும் கையேண்டி நின்றது இல்லை. நான் இப்போ 12th வரையும் வந்து படிச்சிருக்கேன்னா அது அப்பா அவரோட உழைப்பால வந்திருக்கேன் இவ்வளவு தூரம். ஸோ அப்பா வந்து நீங்க வேலைக்கு போங்க படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? ஏன்பா இப்படி சொல்றீங்க, நான் ஏதாவது ஒரு நார்மல் காலேஜ் கூட போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு நீங்க எதுவும் அப்பாட்ட சொல்லலையா? அதெல்லாம் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை, நானும் சொல்லிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லிட்டாங்க நான் சொன்னதுக்கு. ஏண்டி நீ முடியலனா கூட இந்த சின்ன சின்ன கவர்மெண்ட் காலேஜில் கூட நீ சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர். அப்பாக்கிட்டே நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு செய்தி வந்தது. ஐஸ்வரி கணேஷ் சார் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாருன்ட்டு. அன்னைக்கு ஒரு நாள் கால் பண்ணி சொன்னார், நீ படிமா, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு மார்க் எடு, நான் உனக்கு வந்து காலேஜ் சீட் தரேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நம்பிக்கை வந்து நான் படிக்கவும் ஆரம்பித்தேன். இப்போ நீங்கள் படிப்பை ஜாயின் பண்ண போறீங்க காலேஜ். ஸோ காலேஜ் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல ஜாப்ல போய் அப்பாவை எந்த அளவுக்கு நீங்கள் பெருமையாக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்பா வந்து ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு அவருக்கு அப்பாவுக்கு வந்து ஒரு வீடு வாங்கி அதில் அப்பாவும் அம்மாவையும் உட்கார வச்சு பார்க்கணும். அதுதான் என்னோட ஆசை. அம்மாக்கள்லாம் எப்படின்னா எப்பயும் உங்க கஷ்டத்தை நம்ம கிட்ட சொல்லி நம்மளை வளர்ப்பாங்க. ஆனா அதுவே அப்பானா அவங்க கஷ்டத்தை காமிச்சிக்கவே மாட்டாங்க. அம்மா சொல்லி தான் தெரியும், ஓ அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு. அந்த மாதிரி எல்லாரும் அப்பாவும் கஷ்டப்படும் போது உங்க அப்பாவும் கண்டிப்பா கஷ்டப்பட்டிருப்பார் இல்லையா? சோ அந்த டைம்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்க அப்பா கஷ்டப்பட்டு என்ன இந்த மாதிரிலாம் படிக்க வச்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய சில மெமரிஸ்லாம் சொல்றீங்களா? அப்படிலாம் அப்பா எதுவும் எனக்கு காட்டினது கிடையாது இவ்வளோ தூரம். ஆனா இந்த உடம்பு சரியாததுக்கு அப்புறம் தான் நான் அப்பாவோட கஷ்டத்தையே பார்த்தேன். ஏன்னா வர்றாரு, நைட்டு ஊருக்கு போற டிராவலிங்னால அவருக்கு இதுவாகிறதுனால வர்றாரு, காலையில டைனஸ் பண்றாரு, அடுத்த நாள் நைட்டே கிளம்பிடுறாரு. அதே 5 நாள் கழிச்சு திருப்பி வராது, டைனஸ் பண்ணிட்டு கிளம்பி இதே மாதிரி பண்றதுனால அவருக்கு இன்னும் இதுவாக அந்த கஷ்டத்துல இன்னும் எனக்கு இதுவா இருக்கு. அதெல்லாம் வந்து அந்த கஷ்டத்தை இப்பதான் நான் பாக்குறேன். முன்ன சின்ன வயசுல இருந்து அப்பா கஷ்டப்பட்டாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா காட்டினதே இல்லை. நான் எது கேட்டாலும் வாங்கி தராரு, இல்லைன்னு சொல்லவும் மாட்டாரு. எப்பவுமே சிரிச்ச முகத்துல போய் எங்க கூட ஜாலியா பண்ண அந்த கஷ்டத்தை ஒரு நாள் கூட முகத்துல காட்டினதே கிடையாது. ஆனா இப்பதான் நான் அப்பாவோட கஷ்டத்தை பார்த்தேன். இப்போ நீங்க அப்பாவுடைய கஷ்டங்களை எந்த விதத்துல பாக்குறீங்க? அந்த வீடு வாடகை கட்டணும், அப்புறம் அதெல்லாம் இருந்துச்சு. டைனஸ்க்கு போறதுக்கே இப்போ வந்து எவ்வளோ 3000 ரூபாய் அந்த கிட்ட வருது. அவர் அப்பா போயிட்டு வர்றதுக்கே வாரத்துக்கு 2 நாள் பண்றேன். அந்த கஷ்டங்கள்லாம் அப்புறம் போறது வேலைக்கு கொஞ்சம் இப்போ நான் இதுவாக தான் வருது. இப்போ வந்து அப்பா உடம்பு சரியாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் வேலைங்க இதுவாகிறதுனால கொஞ்சம் இதுவாக தான் வருது. அதனால அப்பா ஆஸ்பத்திரியில் இருக்கும் போதும் அந்த உடம்பு சரியாமல் இருக்க அந்த செய்தியை இதுக்கு காட்டினதுக்கு 2 ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்தது விஜய் சேதுபதி சாரும் தனுஷ் சாரும் தான் ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணாரு. அதுக்கப்புறம் கிட்னி அப்பாவுக்கு மாற்று சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் லெட்டர் கொண்டு போய் கொடுத்தோம். அந்த லெட்டரை பார்த்துட்டு முதலால எங்களுக்கு காசு அனுப்பினது ரஜினிகாந்த் சார் தான். அதனால இவங்க 3 பேருக்குமே நான் நன்றி சொல்றேன். இது இல்லாம அப்பா கூட அவர் நல்லா இருந்தப்போ நிறைய பேர் ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பாங்க. ஆனா அப்பாக்கு இப்படி ஒரு பிரச்சனை எல்லாரும் ஒதுங்கி போயிருப்பாங்க. ஹியூமன் பீங்கே அப்படிதான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒதுங்கி போன சில பேர் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? அப்பா நல்லா இருக்கும் போது இவங்களுக்குலாம் இதெல்லாம் பண்ணியிருக்காரு, பட் அப்பாவுக்கு ஒண்ணுன்னு ஆகும் போது அவங்க யாருமே வந்து பார்க்கலன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா அப்பா கூட ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் எப்பா ஆஸ்பத்திரியில சேர்த்ததுல இருந்து செய்திக்கு நியூஸ் கொடுக்கறது, யூடியூப்ல வீடியோ போடுறது எல்லாமே அவர் அப்பா கூடயே இருந்து இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்தார். அவர் பெஞ்சமின் அங்கிள், திருப்பாச்சி பெஞ்சமின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் இவ்வளோ தூரம் வந்து எங்க கூடயே இருந்தது. அதனால அவருக்கு தான் பெரிய நன்றியே நான் சொல்லணும். அப்பா என்னைக்காவது உட்காந்து அழுது பார்த்துருக்கீங்களா நீங்க? இல்ல. அவர் உடம்பு சரி இல்லாத போது அழுதுமா என்னால இது பண்ண முடியலமா அந்த மாதிரி தருணங்கள் இருக்கா? இருந்ததா? நான் காலேஜுக்கு போறதுதான் 12th எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணும்போது சொன்னார் ஒரு நாள், உன்னை இவ்வளோ தூரம் நான் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டேன், நீ காலேஜுக்கு போகிறது தான் நான் பார்க்கணும், பார்த்துட்டேன்னா நான் கண் மூடிடுவேன்னு வேறு எப்போவுமே. அது கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும். திட்டுவேன் நான்லாம், ஏன்ப்பா இப்படி சொல்கிறீங்க, இப்படிலாம் சொல்லாதீங்கன்னா வேலைக்கு போகிற வரையும் நீங்கள் இருப்பீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அப்பா சமப்படு. சரி, ஆல்மோஸ்ட் ஒரு 17-18 வருஷம் அப்பா உங்களை கூட்டிட்டு வந்துட்டார் இல்லையா? ஸோ அப்பாக்கு நீங்க ஒரு தருணத்துல சாரிப்பா அப்புறம் தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லணும்னா எந்த தருணத்துல சொல்வீங்க? நான் வந்து நான் 12th படிச்சு நல்ல மார்க் எடுப்பேன்னு ஒரு நம்பிக்கையில இருந்தேன். ஆனா அப்பா சொன்ன மார்க்கை எடுக்க முடியல.
அதை விட கம்மியாக தான் எடுத்தேன். அதனால நான் அது அப்பாவுக்கு சாரி சொல்லிக்கிறேன். என்ன கோல் செட் பண்ணிருந்தீங்க? இவ்வளோ மார்க் எடுக்கணும்னு என்ன செட் பண்ணிருந்தீங்க? 450 எடுக்கணும்னு ஒரு கோல் இருந்தேன். அதை விட கம்மியாக தான் 400 தான் எடுக்க முடிஞ்சுது. சரி, அதனால அதுக்கு மட்டும் நான் அப்பாக்கிட்ட சாரி சொல்லிக்கிறேன். ஓகே. அந்த ரிசல்ட் வர அந்த நொடி திக் 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 திக்னு இருந்துச்சா உங்களுக்கு? ரொம்ப பயமா இருந்துச்சு. அப்பா என்ன சொல்லுவாரோ அப்படின்னு எல்லாம் டென்ஷன்ல இருந்துச்சு. பார்த்துட்டு அப்பா என்ன ரியாக்ட் பண்ணாரு? திட்டினாரா? கொஞ்ச நேரம் திட்டினாரு, கோவப்பட்டாரு. அதுக்கப்புறம் இதுவாயிட்டு. தேங்க்ஸ் சொல்லணும்னா அப்பாக்கு எந்த வகையில்? இவ்வளோ தூரம் அப்பா கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சு கொண்டாந்துட்டாரு. அதால அப்பா வந்து அவரோட கஷ்டத்தெல்லாம் காட்டாம இருந்ததுனால இவ்வளோ தூரம் நான் படிச்சு காலேஜ் வரையும் போனது. அவர் ஆசைக்கு நான் காலேஜ் வந்ததுனால நான் அவருக்கு நன்றி சொல்றேன். இனிமேல் அப்பா நான் வேலைக்கு போய் அவரை வேலை செய்யவே விடக்கூடாது. வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போடணும். அப்பாவுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும். அதுல அவர் உட்கார வச்சு இது பாத்துக்கணும். ஸோ ஃபைன் மார்னிங் அப்பா ஷூட்டுக்கு போறாரு. ஷூட்டுக்கு போய் அங்க இருந்த ஒரு சிச்சுவேஷன்ல அவருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ ஆகுது. அதனாலதான் அப்பா வந்து படுத்த படுக்கையா கொஞ்ச நாளைக்கு ஆனாரு. சடனா இந்த இன்சிடென்ட் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் போது, அதுவும் இந்த சின்ன வயசுல நீங்க இதெல்லாம் இவ்வளோ பார்க்கும்போது, இவ்வளோ கஷ்டங்களை நீங்க பார்க்கும்போது, ஒரு செகண்ட் ஒருவேளை அப்பா இல்லைன்னா நம்ம என்ன ஆகும், அடுத்து நம்மளோட படிப்பு என்ன ஆகுறது, அம்மா என்ன ஆவாங்க, நம்ம ஃபேமிலி என்ன ஆகும், அப்பா இல்லாம நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு நீங்க கண்டிப்பா நினைச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு வலி வேதனை உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப இதுவாக தான் இருந்தது. அப்பா வந்து திடீர்னு, அதுவும் நான் 11th படிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு விழுந்துட்டாருன்னு சொன்னோன்னே ஒரு மாதிரி இருந்தது. முடியல, அப்பா உள்ள போய் பார்க்க முடியல. கண்ணுலேருந்து அழுகையே வந்துச்சு, தண்ணியே வந்துச்சு. அப்புறம் அப்பா குணமாயிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு பர்த்டே அன்னைக்கு தான் விழுந்தாரு. அப்போ வந்து கண்ணெல்லாம் மேலே போய் நாக்கெல்லாம் வெளியே தள்ளிச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, அப்பா இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நம்ம படிப்பு இப்படி போயிடுமே, வேற யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படி இப்படின்னு யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அப்பா குணமாயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். கொஞ்சம் ரிலீஃபா இருந்தேன். அந்த நேரத்துல அம்மாவோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா அம்மாக்கு நீங்க தான் தைரியம் சொல்ல வேண்டியதா இருக்கு. தைரியம் சொல்ற சிச்சுவேஷன் ஒரு ஏஜ்லயும் நீங்க இல்லை, ஏன்னா நீங்களும் குட்டி பொண்ணு தான். ஸோ அப்போ அம்மாவை நீங்க எப்படி கேர் பண்ணிக்கிட்டீங்க? அம்மா தான் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அழுவாதுன்ட்டு. அம்மா கொஞ்சம் தைரியமா தான் இருந்தாங்க. நான் தான் கொஞ்சம் இதுவா இருந்தேன், தடுமாறிட்டு. எப்பவுமே இந்த மீடியால ஒண்ணு இருக்கும், செலிபிரிட்டியோடைய பசங்கன்னா என்னப்பா எப்படியாவது அவங்க எல்லாம் வந்துருவாங்க, எப்படியாவது முன்னுக்கு வந்துருவாங்க அப்படின்னு. ஆனா நம்மளுக்கு தான் தெரியும் எங்களுக்கும் கஷ்டம் இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணது உண்டா என்னைக்காச்சு? நேரடியா சொன்னது இல்லாம பின் மறைமுகமா சொல்லியிருக்காங்க. ஆனா நான் சொல்லியிருக்கேன், நான் செலிபிரிட்டி பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, யாரோட பொண்ணா இருந்தாலும், ஆனா நான் உங்க கூட இருக்கும் போது எப்பவுமே நானும் ஒரு ஏழை தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ அப்பா ஒரு சிறந்த காமெடியன். ஸோ எப்பவுமே ஒரு நடிகர்களுடைய பசங்க இருக்காங்கன்னா யாராவது ஒருத்தராச்சு நானும் சினிமாக்குள்ள போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு சினிமாவில் நானும் நடிக்கிறேன் டாடி அப்படின்னு ஏதாவது கேட்டிருக்கீங்களா? இல்ல, நான் அப்படி கேட்டது கிடையாது. ஏன் ஆக்டிங் பிடிக்காதா? இல்ல அப்படி இல்ல, எனக்கு ஆக்டிங்க்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனா என் தம்பிக்கு தான் இன்ட்ரெஸ்ட், அவன் தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுவான். நான் அப்பா கூட ஷூட்டிங் பாட்டு அந்த மாதிரி எங்கேயும் போனது கிடையாது. ஆனா அந்த மாதிரி ஃபங்க்ஷனு அப்படின்னா அவார்ட் ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா கூட்டிகிட்டு போயிருக்காரு. இந்த ஷூட்டிங்கு அந்த மாதிரிலாம் நான் அப்பா கூட போனேன். மோஸ்ட்லி இந்த லீவ் கூட தம்பி தான் அப்பா கூட ஷூட்டிங்கு எல்லாத்துக்கும் போகிறான். அவனுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் அதிகம் கொஞ்சம் சினிமாவில். அவன் நடிக்கணும்ன்ட்டு யாரை எது கேட்டாலும் நான் நடிக்கணும் தான் சொல்லிட்டு இருப்பான். சரி, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அப்பா பேருக்கு முன்னாடி எதுக்கு போண்டான்னு ஒரு பேரு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அதுவா, அப்பா வந்து எப்பவுமே ஒரு டீ கடையில உட்காந்து, அப்பாவுக்கு மணி தான் வச்சிருந்தாங்க. எப்பவுமே அப்பா வந்து டீ கடையில ஷூட்டிங் பாட் முடிஞ்சு ஷூட்டிங் பிரேக் விட்டாலே போயிடுவாரு ஒரு டீ கடையில. ஒரு கையில டீயும் போண்டாவும் எடுத்து வச்சிடுவாரு. அதெல்லாம் அங்க இருக்கு கவுண்டமணி சார் தான் பார்த்துட்டு, என்னையா நீ எப்ப பார்த்தாலும் போண்டாவே சாப்பிட்டுட்டு இருக்க, இனிமேல் உன் பேர் மணி கிடையாது, போண்டா மணி. அதெல்லாம் அந்த பேர். உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல அந்த டவுட் கேட்டிருக்காங்களா உங்க கிட்ட, ஏன் உங்க அப்பாக்கு போண்டா மணி? கேட்டிருக்காங்க, நிறைய தடவை சொல்லியிருக்கேன். உங்களோட கண்ணீருக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பதில் கிடைக்கும். அது உங்களுடைய மகள் மற்றும் மகன் மூலயமா கூடிய சீக்கிரமே கிடைக்கும். அவங்க அம்மா நல்லா வச்சு பார்த்தாரு போதுதான். அவள் வேலைக்கு போன நேரத்தில் நான் இருப்போனா தெரியாது. அவள் அம்மா நல்லா வச்சுருக்கோம். அவங்களுடைய அருமை இல்லை. அப்பா கண்ணி சிந்தி நீங்கள் பார்த்ததில்ல பெருசாட்டுன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ அப்பா அவங்க பக்கத்துலேயே உட்காந்து இவ்வளோ எமோஷ்னலாக பேசிட்டு இருக்காரு. இப்போ அப்பாவுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நான் வந்து அப்பா வந்து இப்போ சொல்கிறேன், அப்பா வந்து சொல்கிறாரு, நான் வேலைக்கு போய் அம்மாவை மட்டும் பார்த்து அதெல்லாம் இல்லை, நான் அப்பாவையும் வச்சு பார்த்துக்கணும். அதனால் எப்பவுமே அப்பா எங்கள் கூட இருப்பார். இன்னும் அப்பா வந்து உங்கள் சொல்லுங்க வீட்டில் உட்கார வச்சு அப்பாவுக்கு சாப்பாடு போட்டு அப்பா சாப்பிடுவார். கண்டிப்பாக அவ்வளோ நாளைக்கு அப்பா நினைப்பாங்க கூட இருப்பார். கரெக்டாக? அம்மாக்கு
ஏன்னா அப்பாக்கே அம்மா வந்து ஒரு தாயின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு தாய்க்கும் மேலே கடவுள் இல்லையா அம்மா? ஸோ அம்மாக்கு என்ன சொல்லுவோம்? ஓகே, அம்மா ஆப்போசிட்டில் உட்காந்து அழுதுட்டு தான் இருக்காங்க. அம்மாவோட ரொம்ப தான் சொல்கிறேன். ஏன்னா அப்பா எப்படி தூரம் இருக்காதுக்கா, ஒரு சப்போர்ட்டே அம்மா தாங்க. நாங்களும் அவளுக்கு ஃபஸ்ட். ஏன்னா இவங்க முதல்ல வந்து அவங்க தான். அப்போ அம்மா தானே ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தோணாது. அப்பா ரொம்ப நன்றி சார். போண்டாமணி சார் கம்பேக் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே கூடிய சீக்கிரம் பார்ப்போம். அதுக்கு எங்களுடைய ப்ரேயர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. நன்றிம்மா.